ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து தமிழுக்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேஜுக்கான ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது 6ஆம் வகுப்பு இயல் 1 இதுக்கான டெஸ்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இயல் 1 வந்து நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். புதுசாக யாராவது வந்து இப்போ தான் நீங்கள் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் இந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஷெட்யூல் வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி டெலகிராம் சேனல் லிங்க்கும் தரேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுபடி நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இனிமேல் வந்து ரெகுலராக வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ இன்றைக்கி இயல் 1 டெஸ்ட்டுனா அடுத்த நாள் இயல் 2 வந்து டெஸ்ட் இருக்கும். அதனால் வந்து கேப்பே இருக்காது. ஸோ தினமுமே வந்து டெஸ்ட் இருக்கும். அதனால் வந்து தினமுமே வந்து ஒரு இயலாக வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி படித்தோம்னா நம்ம வந்து குரூப் 2 எக்ஸாம்குள்ளே தமிழை வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வந்து 6ஆம் வகுப்பு இயல் 1 நியூ புக்கில் உள்ள இயல் 1க்கான டெஸ்ட்டாக தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தொன்மை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? தொன்மை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? ஸோ தொன்மையோட எதிர்ச்சொல் என்ன? சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி புதுமை. தொன்மை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் வந்து புதுமை. ஸோ இதே வந்து வேற மாதிரி எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கூட கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பார்த்தீங்கன்னா பழமை. தொன்மைனா பழமைன்னு ஒரு பொருள் இருக்கு. ஸோ அதனால எப்போதுமே வந்து ஒரு கொஸ்டின் படிக்கும்போது நல்லா தெளிவாக படிங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை கொஸ்டினை நல்லா படிங்க. ஸோ படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா கொஸ்டின்ல எப்படி வேணாலும் மாற்றி வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் தொன்மைன்னு பார்த்தோன்னே ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பீங்க பழமைன்னு போட்டிருப்பீங்க. ஆனால் ஏன் அப்படிதான் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ தொன்மைனா அதோட பொருள் பழமை தானே அப்படின்னு சொல்லிட்டு பழமைன்னு வந்து ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ அதனால வந்து கொஸ்டினை வந்து எப்போதுமே வந்து நல்லா படிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா புதுமை. தொன்மை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் புதுமை. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. கூற்று கொடுத்திருக்காங்க. கூற்று 1 வந்து பாரதியாரின் இயற்பெயர் வந்து சுப்பிரமணியம். கூற்று 2 வந்து பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதியார் என மாற்றிக்கொண்டார். ஸோ இதுக்கு சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று 1 மட்டும்தான் சரி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியாரோட இயற்பெயர் வந்து சுப்பிரமணியம். ஸோ இது வந்து கரெக்ட் தான். ஸோ கூற்று 2 வந்து எதுக்கு தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமா தான் வந்து பாரதிதாசன் அப்படின்னு தன்னோட பெயரை வந்து மாத்திருப்பாரு. ஓகேங்களா? ஸோ இது வந்து மாத்தி இருக்கு. அதனால வந்து நான் சொன்ன மாதிரி எப்போதுமே கொஸ்டினை வந்து தெளிவா படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஸ்டின் சரியான இணையை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. இயல் 1ல் உள்ள சொல்லும் பொருளும். ஸோ இந்த இதில் எது வந்து சரியா இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் ஏ பாருங்க. நிருமித்த அப்படிங்கிறது உருவாக்காத அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பி வந்து சமூகம் வளர்ச்சின்னு கொடுத்துருக்காங்க. விளைவுங்கிறது மக்கள் குழுன்னு கொடுத்துருக்காங்க. அசதிங்கிறது சோர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து சரியான இணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அசதி சோர்வு. இதுதான் வந்து சரியான இணை. ஸோ அப்ப நிருமித்த அப்படிங்கிறது என்ன வரும்? நிருமித்த அப்படிங்கிறது உருவாக்கிய அப்படின்னு வரும். சமூகம்ங்கிறது மக்கள் குழு. விளைவுங்கிறது வளர்ச்சி அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஃபோர்த் கொஸ்டின் தவறான கூற்றை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்க. பாரதிதாசன் கவிதைகளில் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியுள்ளார். ஆப்ஷன் பி பாருங்க. பாரதிதாசன் புரட்சிக்கவி என போற்றப்படுகிறார். ஆப்ஷன் சி வந்து பாரதிதாசன் பாவேந்தர் என்றும் அழைக்கப்படுகிறார். ஸோ இதுக்கு சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆப்ஷன் டி மேற்கண்ட எவையும் இல்லை. ஸோ இதுல இருந்து தவறா வந்து எந்த கூற்றுமே இல்லை, எல்லாமே வந்து சரியான கூற்று தான். ஸோ நெக்ஸ்ட் 5வது கொஸ்டின் பாருங்க. செம்பயிர் பிரித்து எழுதுக. செம்பயிர் பிரித்து எழுதுக. ஸோ இதுக்கு சரியான விட எல்லாருக்குமே தெரியும். ஆப்ஷன் ஏ செம்மை கூட்டல் பயிர். 6th கொஸ்டின் தமிழே உயிரே வணக்கம் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? தமிழே உயிரே வணக்கம் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? ஸோ ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், பி கவிஞர் காசி ஆனந்தன், சி சுப்புரத்தினம், டி வந்து ஏ அண்ட் சின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழே உயிரே வணக்கம் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கவிஞர் காசி ஆனந்தன். 7th கொஸ்டின் தவறான இணையை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதுவும் வந்து சொல்பொருள் தான். ஆப்ஷன் ஏ பாருங்க, மேதினி உலகம் அப்படின்னு இருக்கு, ஆழிப்பெருக்கு கடற்கோள்னு இருக்கு, ஊழி குறுகிய காலப்பகுதி அப்படின்னு இருக்கு, உள்ளப்பூட்டுங்கிறது உள்ளத்தின் அறியாமை அப்படின்றது. ஸோ இதுல வந்து தவறான இணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழி, இதுதான் வந்து தவறான இணை. ஊழி வந்து என்ன வரும்? ஸோ ஊழி பார்த்தீங்கன்னா நீண்டதொரு காலப்பகுதி அப்படின்னு வரும். ஊழிங்கிறது நீண்டதொரு காலப்பகுதி. ஸோ நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் கூற்று 1 பாருங்க. பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் பாவலரேறு. பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் வந்து பாவலரேறு அப்படின்றது. கூற்று 2 வந்து பெருஞ்சித்திரனார் மாணிக்கம் என்ற சிறப்பு பெயராலும். ஸோ கூற்று 2 வந்து பெருஞ்சித்திரனார் மாணிக்கம் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். ஸோ இது வந்து சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கூற்று 1ம் தவறு 2ம் தவறு. ஸோ கூற்று 1 வந்து அப்ப என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் அப்படின்னா தான் துரைமாணிக்கம். ஸோ துரைமாணிக்கம் பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் தான் வந்து துரைமாணிக்கம். பெருஞ்சித்திரனாருடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஸோ இது வந்து அப்படியே மாத்தி இருக்கு. ஸோ அப்ப இது வந்து கூற்று 1ம் 2மே வந்து தவறுதான். 9th கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது பெருஞ்சித்திரனார் நூல்? கீழ்கண்டவற்றுள் எது பெருஞ்சித்திரனார் நூல்? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து தமிழ் சிட்டு, பி கொய்யாக்கனி, சி தமிழ் நிலம், டி மேற்கண்ட அனைத்தும். ஸோ இதுல வந்து பெருஞ்சித்திரனாருடைய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கொய்யாக்கனி. ஸோ அப்ப தமிழ் சிட்டு தமிழ் நிலம் இப்படிங்கிறது அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனாருடைய இதழ்கள். ஸோ பெருஞ்சித்திரனாருடைய இதழ்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மொழி, தமிழ் நிலம், தமிழ் சிட்டு. ஸோ கொய்யாக்கனிங்கிறது வந்து பெருஞ்சித்திரனாருடைய நூல். 10th கொஸ்டின் கனிச்சாறு பற்றி தவறான கூற்றினை கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்க, இந்நூல் வந்து 8 தொகுதிகளா வெளிவந்துள்ளது. பி வந்து இதன் ஆசிரியர் வந்து பெருஞ்சித்திரனார், இது நாட்டுப்பற்று நிறைந்த பாடல்களை கொண்டுள்ளது. ஸோ இது சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நாட்டுப்பற்று நிறைந்த பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு தவறான கூற்று. ஸோ கனிச்சாறு அப்படிங்கிறது வந்து ஒரு தமிழ் உணர்வு மிக்க பாடல்களை கொண்டுள்ளதான் வந்து கனிச்சாறு. ஸோ கனிச்சாறு வந்து நாட்டுப்பற்று நிறைந்த பாடல்களை வந்து கொண்டுள்ளது அப்படிங்கிறது ஒரு ராங் ஆன்சர். ஸோ கனிச்சாறு வந்து தமிழ் உணர்வு மிக்க பாடல்களை வந்து கொண்டுள்ளது. ஸோ நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் சேர்த்து எழுதுக 8 திசை. ஸோ இது எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும். சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 8 திசை. 12வது கொஸ்டின் பாருங்க. செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. ஸோ ஆப்ஷன் ஏ பண்பு தொகை, பி வினைத்தொகை, சி உண்மை தொகை, டி உவமை தொகை. செந்தமிழ்ங்கிறோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பண்பு தொகை. ஸோ செம்மை பிளஸ் தமிழ் அப்படின்னு பிரிப்போம் இல்லையா? ஸோ அந்த மை வந்தாலே வந்து பண்பு தொகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ செந்தமிழ் அப்படிங்கிறது பண்பு தொகை. 13வது கொஸ்டின் கூற்று 1 பாருங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாடல் வரியோட ஆசிரியர் வந்து பாரதிதாசன். ஸோ கூற்று 2 வந்து என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்ற பாடல் வரியோட ஆசிரியர் வந்து பெருஞ்சித்திரனார் அப்படின்னு கொடுத்திருக்கு. ஸோ இது கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று 1ம் தவறு 2மே வந்து தவறு.
ஸோ இப்போ கூற்று 1க்கு வந்து என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடல் வரியோட ஆசிரியர் பாரதியார். ஸோ கூற்று 2 வந்து என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினவாம் எங்கள் தாய் அப்படிங்கிறது வந்து பாரதியார் தான். 14வது கொஸ்டின் கூற்று 1 தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். கூற்று 2 பாருங்க, தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் இடஞ்சுழி எழுத்துக்களாக அமைகின்றன. ஸோ இதுக்கு சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று 1 மட்டும்தான் சரி. தமிழ் எழுத்துக்கள்ல வந்து நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். ஸோ இது வந்து கரெக்ட் தான். அப்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வந்து இடஞ்சுழி எழுத்துக்களா அமைகின்றன அப்படின்னு இருக்கு. ஸோ இது தவறான ஆன்சர். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வலஞ்சுழி எழுத்துக்களா தான் இருந்து இருக்கும். 15வது கொஸ்டின் கூற்று 1 ட என்பது வலஞ்சுழி எழுத்து. கூற்று 2 பாருங்க, அ என்பது இடஞ்சுழி எழுத்து. ஸோ இது வந்து கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து தவறுதான். ட அப்படிங்கிறது வந்து இடஞ்சுழி எழுத்துல வரும், அங்கிறது வந்து வலஞ்சுழி எழுத்துல வரும். ஸோ சரியான விடையை கொண்டு வந்து நிரப்பணும். 1 பாருங்க, தமிழன் என்ற சொல் வந்து முதலில் இடம்பெற்றுள்ள நூல் இது. செகண்ட் ஒன் வந்து தமிழ்நாடு என்ற சொல் முதல்ல இடம்பெற்றுள்ள நூல் இது. தமிழ் என்ற சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் இது. ஸோ தமிழன் அப்படின்னா தமிழன் அப்படிங்கிறது அப்பர் தேவாரம். தமிழ்நாடு அப்படிங்கிறது சிலப்பதிகாரம். தமிழ் அப்படின்னா தொல்காப்பியம். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. 17வது கொஸ்டின் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருத்தினை ஆயின் என்ற பாடல் சிலப்பதிகாரத்தின் எந்த காண்டத்துல வந்து இடம்பெற்றுள்ளது? ஸோ ஆப்ஷன் ஏ புகார் காண்டம், பி வஞ்சி காண்டம், சி அயோத்திய காண்டம், டி மதுரை காண்டம். ஸோ சரியான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வஞ்சி காண்டம். ஸோ பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் இதை வந்து நம்ம சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதணும்னா நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா பாகற்காய் அப்படின்னு கிடைக்கும். 19வது கொஸ்டின் பூ தோன்றுவது முதல் உதிர்வது வரை பூவின் நிலைகள் மொத்தம் எத்தனை? பூ தோன்றுவது முதல் உதிர்வது வரை பூவின் நிலைகள் மொத்தம் எத்தனை? ஸோ ஆப்ஷன் ஏ 5, பி 6, சி 7, டி 8. ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி 7. 20வது கொஸ்டின் தவறான இணையை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து இலை பெயர் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து தவறானது எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்க, வரகுங்கிறது தாள், தாளை மடல்னு கொடுத்துருக்காங்க. நாணல்ங்கிறது தோகை, சப்பாத்தி கல்லுங்கிறது வந்து கூந்தல். ஸோ இதுல எது தவறான இணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கல்லி கூந்தல் அப்படின்னு இருக்கு. ஸோ சப்பாத்தி கல்லி அப்படிங்கிறது நமக்கு வந்து மடல்னு வரும். ஓகேங்களா? அப்ப கூந்தலுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமுகு அப்படிங்கிறதான் வந்து கூந்தல்னு வரும். இப்ப சப்பாத்தி கல்லி வந்து மடல்னு வரும். 21வது கொஸ்டின் 8 என்பதன் தமிழ் எண் என்ன? 8 என்பதன் தமிழ் எண் என்ன? ஆப்ஷன் ஏ அ, பி பார்த்தீங்கன்னா ஏ, சி க, டி வந்து உ. ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ 8 என்பதன் தமிழ் எண் வந்து அ. 22வது கொஸ்டின் வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ நற்றிணை திருக்குறள், பி கலித்தொகை திருக்குறள், சி அகநானூறு திருக்குறள், டி வந்து தொல்காப்பியம் திருக்குறள். ஸோ வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கலித்தொகை திருக்குறள். ஸோ இதை எப்படி ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை செஞ்சாதான் நமக்கு வந்து களி கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வேளாண்மை செஞ்சாதான் நமக்கு களி கிடைக்கும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா வேளாண்மையை பத்தி திருக்குறள்ல எல்லாம் நிறைய வந்து குறள் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்ப கலித்தொகை திருக்குறள் அப்படின்னு வரும். 23வது கொஸ்டின் கூற்று 1 அரசு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? திருக்குறள். கூற்று 2 செய் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? தொல்காப்பியம். ஸோ சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று 1 மட்டும்தான் சரி.
ஸோ அரசு அப்படிங்கிறது திருக்குறள்ங்கிற நூல்ல வரும். அப்ப செய் அப்படிங்கிறது எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறுந்தொகையில வரும். ஸோ இங்க செய் வந்து தொல்காப்பியம் இருக்கு. ஸோ செய்ங்கிறது வந்து குறுந்தொகையில வரும். 24வது கொஸ்டின் கூற்று 1 பார் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தொல்காப்பியம். கூற்று 2 வந்து உழவர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து அகநானூறு. ஸோ சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. கூற்று 1ம் தவறு 2ம் தவறு. ஸோ பார் அப்படிங்கிறது வந்து இடம்பெற்றுள்ள நூல் பெரும்பானாற்றுப்படை. ஸோ பாருங்கிறது வந்து பெரும்பானாற்றுப்படை. உழவர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நற்றிணை. உழவர்ங்கிறது நற்றிணை. 25வது கொஸ்டின் கூற்று 1 முடி என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? திருக்குறள். மகிழ்ச்சி என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? புறநானூறு. ஸோ இது சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா கூற்று 1ம் தவறு 2ம் தவறு. ஸோ முடி என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தொல்காப்பியம். மகிழ்ச்சி அப்படிங்கிற சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து தொல்காப்பியம் தான். ஸோ முடியும் தொல்காப்பியம் தான், மகிழ்ச்சியும் வந்து தொல்காப்பியம் தான். 26வது கொஸ்டின் கூற்று 1 கோடை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து அகநானூறு. முதலை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து குறுந்தொகை. ஸோ இது சரியான விடை பார்த்தீங்கன்னா கூற்று 1ம் சரி 2ம் சரி. ஸோ கோடைங்கிறது அகநானூறுங்கிறது சரி, முதலைங்கிறது குறுந்தொகை அப்படிங்கிறதும் சரிதான். 27வது கொஸ்டின் நீண்ட நீண்ட காலம் நீ என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ கவிஞர் அறிவுமதி, பி அம்சப்பிரியா, சி உமா மகேஸ்வரி, டி மேற்கண்ட எவையும் இல்லை. ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ கவிஞர் அறிவுமதி. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்ன? தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி பழமை. 29வது கொஸ்டின் மா என்னும் சொல்லின் பொருள் என்ன? மா என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ மாடம், பி வானம், சி விலங்கு, டி அம்மா. ஸோ சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி விலங்கு. மானா விலங்கு. 30வது கொஸ்டின் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்ற 5ம் கலந்தது உலகம் என்ற அறிவியல் உண்மையை கூறும் நூல் எது? ஆப்ஷன் ஏ திருக்குறள், பி தொல்காப்பியம், சி பதிற்று 10, டி கார் 40. ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி தொல்காப்பியம். 31வது கொஸ்டின் நெடுவெல்லுசி நெடுவசி பறந்தவடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ திருக்குறள், பி தொல்காப்பியம், சி பதிற்று 10, டி கார் 40. ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி பதிற்று 10. 32வது கொஸ்டின் கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ திருக்குறள், பி தொல்காப்பியம், சி பதிற்று 10, டி கார் 40. ஸோ சரியான விடை ஆப்ஷன் டி கார் 40. 33வது கொஸ்டின் பாருங்க தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர், பி தொல்காப்பியர், சி ஔவையார், டி கலீலியோ. சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி கலீலியோ. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்று கூறியவர் கலீலியோ. 34வது கொஸ்டின் திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர், பி தொல்காப்பியர், சி ஔவையார், டி கபிலர். ஸோ சரியான விடை ஆப்ஷன் டி கபிலர். 35வது கொஸ்டின் தமிழ் மொழியில் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? தமிழ் மொழியில் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் ஏ 5 வகைப்படும். 36வது கொஸ்டின் கூற்று 1 குறில் எழுத்துக்களை ஒழிக்க ஆகும் காலம் 2 மாத்திரை. கூற்று 2 வந்து மெய்யெழுத்துக்களை ஒழிக்க ஆகும் காலம் வந்து 1 மாத்திரை. ஸோ சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து தவறுதான். குறில் எழுத்துக்களை ஒழிக்க ஆகும் கால அளவு பாத்தீங்கன்னா 1 மாத்திரை. மெய்யெழுத்துக்களை ஒழிக்கும் கால அளவு பாத்தீங்கன்னா அரை மாத்திரை. 37வது கொஸ்டின் தமிழில் உள்ள மொத்த உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை? தமிழில் உள்ள மொத்த உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை?
சரியான விடை ஆப்ஷன் பி 616. 38வது கொஸ்டின் ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகும் காலம் என்ன? ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகும் காலம் என்ன? ஆப்ஷன் ஏ 1 மாத்திரை, பி 2 மாத்திரை, சி அரை மாத்திரை, டி கால் மாத்திரை. ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு அரை மாத்திரை. 39வது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது வல்லின மெய் எழுத்து அல்ல? வல்லின மெய் எழுத்து அல்ல. சரியான விடை ஆப்ஷன் பி இங்க். 40வது கொஸ்டின் தவறான இணையை கண்டுபிடிக்கணும். ஸோ தொடுதிரை அப்படிங்கிறது டச் ஸ்கிரீன், முகநூல்ங்கிறது ஃபேஸ்புக், செயலி ஆப், புலனம்ங்கிறது கிளாக்வைஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் தவறான இணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி புலனம் கிளாக்வைஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் தவறான இணை. 41வது கொஸ்டின் ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். ஆப்ஷன் ஏ சமூகம், பி நாடு, சி வீடு, டி தெரு. ஸோ ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். 42வது கொஸ்டின் பாருங்க, சர்ச் இன்ஜின் என்பதன் தமிழ் சொல் என்ன? ஆப்ஷன் ஏ தேடுபொறி, பி குரல் தேடல், சி இணையம், டி தொடுதிரை. ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ தேடுபொறி. கூற்று 1 பாருங்க, கிளாக்வைஸ் என்றால் வலஞ்சுழி. கூற்று 2 ஆன்டி கிளாக்வைஸ் என்றால் இடஞ்சுழி. ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி கூற்று 1 சரி 2 சரி. 44வது கொஸ்டின் அகத்தி, பசலை போன்ற தாவரத்துடைய இலை பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ கீரை, பி பார்த்தீங்கன்னா தொகை, சி தோகை, டிங்கிறது மடல். ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ கீரை. 45வது கொஸ்டின் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஸ் அடிப்படையில் இருக்க வேண்டும். ஆப்ஷன் ஏ எண்கள், பி எழுத்து, சி சொல், டி படம். ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ எண்கள். 46வது கொஸ்டின் பாம்பு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? பாம்பு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் ஏ அகநானூறு, பி திருக்குறள், சி குறுந்தொகை, டி தொல்காப்பியம். ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி குறுந்தொகை. 47வது கொஸ்டின் வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆப்ஷன் ஏ பதிற்று 10, பி கார் 40, சி நற்றிணை, டி பரிபாடல். ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ பதிற்று 10. 48வது கொஸ்டின் கூற்று 1 உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ். கூற்று 2 பார்த்தீங்கன்னா எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ். ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி கூற்று 1 சரி 2 சரி. 49வது கொஸ்டின் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் இது? ஆப்ஷன் ஏ திருக்குறள், பி சிலப்பதிகாரம், சி திருவாசகம், டி மேற்கண்ட எவையும் இல்லை. ஸோ சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட எவையும் இல்லை. ஸோ தமிழ்ல நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். ஃபைனல் கொஸ்டின் பட்டம் இந்த சொல்லின் மாத்திரை அளவு என்ன? பட்டம் இந்த சொல்லின் மாத்திரை அளவு என்ன? ஆப்ஷன் ஏ 2, பி 3, சி 5, டி 4. ஸோ சரியான விடை ஆப்ஷன் பி 3. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு இயல் 1லேருந்து 50 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.